ஒண்ணு சீத்தை, பக்கத்துல யாரு மிஸ்டர் ராம். அந்தி மாலை பொழுது திடீர்னு ஒரு மான் வருது. சீத்தை பாக்குறா, ஹே இட்ஸ் பியூட்டிஃபுல். ராமன் இருக்காருல்ல பக்கத்துல, எது முன்னால வந்துருச்சு. எனக்கு வேணும். வைர வைடூரியத்தால் இருக்கு, தங்க நிறத்துல பளபளத்துக்கு இருக்கு. மானு ஓடி வரா லட்சுமணன். லட்சுமணன் வந்து சொல்றான், அண்ணி அது பொய்மான். உடனே சீத்தை பொய்மானா முன்னாலேயே இருக்குது. அடுத்தது சொல்றாங்க, அண்ணி நான் புடிச்சிட்டு வரேன், அண்ணன் அனுப்பாத, அண்ணன் பக்கத்திலேயே இருக்கட்டும். அவ சொல்றா, நாயக நீயே பற்றி நல்குமேயால் நீயே புடிச்சிட்டா. புருஷன் கிட்ட கேட்டா புருஷன் தான் வாங்கி தரணும், குழந்தெல்லாம் வாங்கி தரேன்னு வரக்கூடாது நடுவுல. சீத்தை ராமன் போனவன் மாரிசனை கொன்றான். வந்த அரக்கன் அவன், ராவணனுடைய மாமன். மான் வடிவத்தில் வந்தான். சாகும் போது லக்ஷ்மணா சீதா அப்படின்ட்டு ராமன் வாய்ஸ்ல குரல் கொடுத்துட்டு செத்துட்டான். கான்ஸ்பிரசி, சதி. கேக்குறா சீத்தை, ஐயோ ராமனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போ. அப்போ கூட அலாரம் பண்றாங்க லக்ஷ்மணன், இல்ல இது ராமன் குரல் இல்லை, இது மாயமானினுடைய குரல். அண்ணி நீ நம்பு. இல்ல ராமனுக்கு ஏதோ ஆபத்து, நீ போறேன்னா நான் தீ குளிப்பேன்னா. ஒரு கோடு போட்டு சொல்றா, அண்ணி நான் வர வரைக்கும் இதுக்குள்ள இரு, நான் அண்ணனோட இதோ திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கோடு போட்டு போனா பாருங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராவணன் வந்துட்டான். பிக்ஷான் தேஹினா, சோறு கொடுத்தாயினா. உள்ளவா சாமி, சோறு போடுறேன், வெளியில வர முடியாத சூழல் இருக்கு, நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, நீ வெளியில வரலாம், நான் உள்ள வர முடியாது தாய், போட்டா போடு, இல்லன்னா நான் சபிச்சுட்டு போயிருவேன். உடனே ஐயோ நமக்கு நம்ம புருஷன் வேற வெளியில போயிருக்காரு, இந்த சாபம் ஆகாதேன்னு வந்து கோட்டை தாண்டினாங்க. இதுவரைக்கும் சீதை செய்த பிழையாக சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா? சீதை கோட்டை தாண்டனா, சீதை கோட்டை தாண்டனா, சீதை கோட்டை தாண்டனா. ஏன் சீத்தை கோட்டை தாண்டனா? ஏன் நம்ம பிள்ளைங்க கோட்டை தாண்டுது? டீச்சர் கோடு போடுறாங்க, பிள்ளைங்க ஏன் தாண்டுறாங்க? அம்மா அப்பாவுக்கு கோடு போடுறாரு, அப்பா ஏன் தாண்டுறாரு? அப்பா அம்மாவுக்கு கோடு போடுறாங்க, அம்மா ஏன் தாண்டுறாங்க? ஒரே ரகசியம் தான். சீதை தனக்கு தானே கோடு போட்டு இருந்தால் தாண்டி இருக்க மாட்டாள், யாரோ போட்டாங்கிறதுனால தான் தாண்டனா. நமக்கு நாமே கோடு போட்டுக் கொள்வோமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தண்டனை நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால பல தவறுகள் நடக்கும். பல தவறுகள் நடக்காமல் ஒரு தண்டனை நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு தப்புக்கு பெரிய தண்டனை எல்லாம் வராது, தொடர்ந்து தப்பு செஞ்சிருப்போம் அந்த குறிப்பிட்ட மேட்டர்ல.